ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன மாதிரி டிப்ஸ்னால் ரொம்ப ஈஸி தான். வீட்டில் இருக்க பொருளே வச்சு தான் ஒவ்வொரு வீடியோவும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் உங்களுக்கு நான் ஃபேஸ் பேக் போடுறேன். நான் ட்ரை பண்ண பிறகு தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணின்னு இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நான் முன்னே ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். ஃபேஸ் பேக்கு, ஃபேஸ் க்ரீம், அது இல்லாமல் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்னஸ் ஆகணுன்னாக்கா இந்த மாதிரி டிப்ஸு ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து ஏற்கனவே இந்த மாதிரி டிப்ஸும் உங்களுக்கு நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளான டிப்ஸு தான். பால் எடுத்துகிட்டு நம்ம முகத்தை கழுவிக்கணும். நம்ம முகத்தில் இருக்கிற அந்த அழுக்கு, நம்ம என்ன சோப் போட்டு கழுவினாலும் நம்ம முகத்தில் அழுக்கு இருக்கும். அந்த அழுக்கு நம்ம ஒரு காட்டனில் வச்சு முகத்தை தொடிச்ச பிறகு ஒரு காட்டனை வச்சு கொஞ்சம் பால், அதாவது நீங்கள் காய்ச்சின பால் இல்லை பச்சை பால் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த காட்டனில் நம்ம முகத்தை நல்லா அந்த பாலில் ஃபுல்லாக ஒரு டிப் பண்ணிவிட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம முகத்தை வாஷ் பண்ண பிறகு நல்லா ஒரு பிரைட்னஸ் லுக்கு தெரியும். இப்படி பலன்னு தெரியும். ஆனால் முகத்தில் எந்த ஒரு மேக்கப்பு எதுவுமே இருக்கக்கூடாது. செகண்ட் ஸ்டெப் வந்து கொஞ்சம் அரிசி பவுட்ரு, அதாவது அரிசி நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறீங்கோ, இல்லைன்னா இப்போ நீங்கள் இல்லைனாக்கா அரைச்சி வச்சுக்கலாம். எந்த அரிசி இருந்தாலும் பரவாயில்ல. அரிசி பவுடரும் திரும்பியும் பால், காய்ச்சின பாலோடு இந்த பச்சை பால் எடுத்து நீங்கள் முகத்துக்கு அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும் போதே நம்ம முகத்தில் இருக்கிற அந்த இன்னும் இருக்கிற அழுக்கு, அந்த அப்புறமா அந்த எண்ணெய் இருக்கிறது நம்ம முகத்தில், அதெல்லாம் ஃபுல் நல்லா கிளியர் ஆகிடும். ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி. ஏன்னா அந்த பாலில் வந்து நம்ம லைட்டாக இந்த மாதிரி காட்டனில் இது பண்ணும்போது அந்த ஆயில் இருக்கிறதும் சேர்த்து வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது எப்படி செய்யுது என்னான்னு சொல்லிட்டுன்னு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவுக்கு காட்டனு, இது பாருங்கள், இது காய்ச்சாத பச்சை பால் தான். தேவையான அளவுக்கு கொஞ்சம் 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். முகம் நல்லா கழுவிட்டு இருக்கணும், எந்த மேக்கப் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ இதில் டிப் பண்ணிவிட்டு முகத்துக்கு தேய்க்கணும். பாருங்கள் இந்த மாதிரி. ஏன்னா இதில் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது ஃபஸ்ட் ஸ்டெப்பு நம்ம முகத்தில் இருக்கிற இன்னும் நம்ம சோப் போட்டு கழுவிட்டு வந்தாலும் அதில் இருக்கிற ஆளுக்கு இன்னும் இந்த பாலில் இந்த மாதிரி பண்ணோம்னா வந்துடும். ஏன்னா பால் வந்து அவ்வளோ நம்ம முகத்தில் இருக்கிற ஃபுல் கிளியர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குது. நல்ல ஒரு பிரைட்னஸும் பண்ணி கொடுக்குது பாலில் நம்மளுக்கு. இந்த மாதிரி கிண்ணம் இப்படி வச்சுக்கிட்டு, ஏன்னா நம்ம இப்படியே இது பண்ணும்போது ஃபுல்லாக அப்படியே ஒழுவோம். இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா கழுத்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பண்ணிட்ட பிறகு அந்த காட்டன் எடுத்துட்டு பாருங்க, எந்த அழுக்கு, அந்த அழுக்கெல்லாம் சோப் போட்டு கழுவிகளும் முகத்தில் இந்த மாதிரி ஒரு அழுக்கு இருக்கான்னு நம்ம பார்ப்போம். அந்த அளவுக்கு அழுக்கு வந்து இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி பாலில் நல்லா இந்த காட்டனை வச்சு லைட்டாக இது பண்ணிக்கோங்க. ரொம்ப ரஃப்பாக கூட பண்ணாதீங்க. உங்களுக்கு வேண்டா இந்த கழுத்து கீழே கூட இந்த பாலால் நல்லா இந்த மாதிரி இது பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு காட்டனை வச்சு எவ்வளோ பாலில் நம்ம தினம் இந்த மாதிரி காலையில் சாயங்காலம் பண்ணும்போது நீங்கள் இந்த பாலில் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உங்கள் முகத்தை கழுவி பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். நல்லா ஒரு பளிச்சுன்னு இருக்கும் முகம். ஏன்னா இருக்கிற அந்த ஆயிலு முகத்தில் இருக்கிறது, ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கும் சொல்கிற பாருங்க, இந்த மாதிரி காலையிலையும் சாயங்காலம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுடுங்க. பாருங்க, அவ்வளோ தாங்க. இந்த காட்டனில் எந்த அளவுக்கு இருக்குது, ஏன்னா கழுவிட்டு வந்த முகம் தான். ஏன்னா அப்போ கூட அந்த அழுக்கெல்லாம் வரும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் விட்டுடணும். 10 நிமிஷம் விட்ட பிறகு நல்லா கொஞ்சம் காஞ்ச பிறகு முகத்தை கழுவிட்ட பிறகு அதுவே ஒரு நல்ல பிரைட் லுக் கொடுக்கும். அதுக்கப்புறமா அடுத்து அரிசி பால் சேர்த்து ஒரு பேக் போடணும். கண்டிப்பாக இன்னும் ஒரு சூப்பரான 100% பிரைட்னஸ் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் காலையிலே சாயங்காலம் ஒரு நாள் இந்த மாதிரி வீக்லி
3 டைம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குதுன்னு. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆன பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ என் முகத்தை நான் கழுவிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், முகத்தை கழுவிட்டு வந்துட்டேன். எந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இன்னும் ஒரு ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணும்போது இன்னும் ஒரு 100% கரெக்டாக அந்த பிரைட்னஸ் வரும். இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து ஒரு கிண்ணம் எடுத்து தேவையான அளவுக்கு பச்சை பால் தான், நான் காய்ச்சின பாலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்த அரிசி பவுட்ரு நான் எப்போதும் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி பவுட்ரு. ஏன்னா பால் கொஞ்சமாக எடுத்துக்கணும், அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு 2 நிமிஷம் விட்டுடுங்க. ஏன்னா நம்ம என்ன அரிசி அரைச்சாலும் அந்த கொரன்றது கண்டிப்பாக இருக்கும். இது நான் 3 தடவை ஜெலிச்சு வச்சுருக்கிறேன். இருந்தாலும் இந்த மாதிரி பேக் போடும்போது ஒரு 2 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் விட்டுடுவேன். விட்டுட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பாலும் இந்த அரிசியும் எந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லிட்டுன்னு நீங்களே பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு கொஞ்ச நேரம் விட்டு பிறகு நல்லா டைட்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு ஃபேஸ் பேக் போடும்போது. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நான் விட்டுடுறேன். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு காட்டும் போது எந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா ஃபேஸ் பேக்கு இந்த மாதிரி தான் ரெடி பண்ணிக்கணும். இப்போ இது இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பு நம்ம பாலில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி வாஷ் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி வீக்லி நீங்கள் 2 டைமு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக காலையிலையும் சாயங்காலமும் 2 டைம் பண்ணுங்க. உங்களுக்கு மத்தியானம் டைம் இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு 4 மணி 5 மணி கூட பண்ணலாம். காலையில் பண்ணிவிட்டு 2 டைம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அது பச்சை பால், இந்த பசும் பால் இருக்குங்களா, அது ரொம்ப நல்லது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஏன்னா இது ஸ்கின்ல வந்துட்டு நம்மளுக்கு ஒட்டணும், அப்போ தான் அதோடைய ரிசல்ட் கொடுக்கும். லைட்டாக நம்ம மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி இந்த பேக்கை இப்படி போட்டு விடுங்க. இது கொஞ்சம் காயிற மாதிரி இருக்கும்போது அப்போ லைட்டாக நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த கண்ணுக்கு மேலே கூட போடலாம், இந்த கண்ணு கீழே போடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை லைட்டாக கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு மசாஜ் மாதிரி பண்ணிடணும். ஏன்னா அப்போ தான் எந்த ஒரு பேக்கோ சரி நம்ம போட்டாக்கா நம்ம ஸ்கின்ல வந்து அது நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும். பாருங்க, இப்போ இது ஒரு 15 நிமிஷம் அதாவது நல்லா காயணும். கொஞ்சம் அது காயிற மாதிரி நம்மளுக்கு தெரியும் போது அப்போ முகத்தை நார்மல் தண்ணியில் கழுவிட்டு பாருங்களேன் எந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ். இப்போ ஒரு 15 நிமிஷம் அது மினிமமாக அது காயறதுக்கு தேவை. 15 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன். 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா காஞ்சிட்டு வருது. இப்போ லைட்டாக தண்ணி எடுத்து லைட்டாக இந்த மாதிரி ஒரு மசாஜ் பண்ண மறுபடியும் அது மேலே. அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், நார்மல் தண்ணி தான், கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டு கையில் எப்படி எடுத்து அங்கே ஏன்னா காஞ்சிட்டு லைட்டாக கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். இந்த மாதிரி லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணுங்க அது மேலே. நல்லா ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தான் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நார்மல் தண்ணியில் லைட்டாக ஏன்னா அது காயும் போது 15 நிமிஷம் விட்ட பிறகு ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் காஞ்சிடும். நார்மல் ஸ்கின்னுங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஏன்னா அந்த ஆயில் இருக்கிறதுனால கொஞ்சம் காயறதுக்கு அவங்களுக்கு இதுதான் ஆகும்.
பாருங்க இந்த மாதிரி இப்படி ஒரு மசாஜ் பண்ணிட்டோம்னா இப்போ முகத்தை கழுவிக்கலாம். நான் கழுவிட்டு வந்து காட்டுறேன். பாருங்க எந்த அளவுக்கு எவ்வளோ நல்லா ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. கண்டிப்பாக இந்த மாதிரி காலையிலையும் சாயங்காலம் 2 டைம் பண்ணுங்க. அதுவும் பச்சை பால் ரொம்ப நல்லது. காய்ச்சாத பால் வேண்டாம், காய்ச்சாத பால் எடுத்து வச்சுக்கோங்க. அது இல்லாமல் ஒரு நாள் டு ஒரு நாள் இந்த மாதிரி காலையிலையும் நைட்டும் 2 டைம் பண்ணிவிட்டு பாருங்கள், எந்த ஒரு மேக்கப்பு போடாமல் நல்ல முகத்தை கழுவிக்கோங்க. மேக்கப்பே இருக்கக்கூடாது. பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் தொடர்ந்து போட்டோம்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய்.